வணக்கம் மக்களே. சித்தர்களுக்கு சோதிடம் கைவந்த கலை. 14 சித்தர்களில் இடைக்காட்டு சித்தரும் ஒருவர். அவரை பற்றி ஜோதிடத்துடன் சம்பந்தப்பட்ட சுவாரஸ்யமான கதை ஒன்று உள்ளது. இடைக்காட்டு சித்தரின் தொழில் ஆடு மேய்த்தலாகும். அவர் சிறந்த ஜோதிடர். ஒரு தடவை அவர் கிரகங்களை வைத்து கணக்கு பார்க்கையில் விரைவில் பெரிய பஞ்சம் ஒன்று ஏற்பட போவதையும் மழையின்றி புல் பூண்டுகள் யாவும் அழிந்து பசுமையற்று போகப் போவதையும் கண்டறிந்தார். அதிலிருந்து தப்பி பிழைப்பதற்கான மார்க்கம் பற்றி அவர் சிந்தித்தார். தனது ஆடுகளுக்கு வறட்சி காலத்திலும் தப்பி பிழைத்திருக்கக்கூடிய எருக்களம் இலைகளையே உணவாக போட்டு உண்பதற்கு பழக்கினார். கேழ்வரகை கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து மண்ணுடன் கலந்து அதில் சுவர் அமைத்து தனக்கு ஒரு குடிசையும் கட்டிக்கொண்டார். இவ்விதம் அவர் பல ஆண்டுகள் முயற்சியில் ஈடுபட்டார். கடைசியாக அவர் எதிர்பார்த்த பஞ்சமும் வந்துவிட்டது. பயிர் பச்சை எல்லாம் வாடி கருகிவிட்டன. உணவின்றி மனிதரும் மிருகங்களும் பேர அழிவுக்கு உள்ளாகினர். ஆனால் இடைக்காட்டு சித்தர் முன் யோசனையுடன் நடந்து கொண்டமையால் அவரின் ஆடுகள் எருக்களம் இலைகளை தின்று தப்பி பிழைத்தன. அவ்வாடுகள் தினவு எடுத்தபோது குடிசை சுவரில் முதுகை தேய்த்தன. அப்போது மண்ணுடன் சேர்ந்திருந்த கேழ்வரகு விதைகள் உதிர்ந்து விழும். அவற்றை சேகரித்து சுத்தப்படுத்தி ஆட்டுப்பாலுடன் சேர்த்து கஞ்சி செய்து சித்தர் உண்டு வாழ்ந்து வந்தார். பஞ்சத்தின் தாக்கம் அவரையோ அவரது ஆடுகளையோ பாதிக்கவில்லை. வானத்தில் இருந்த நவக்கோள் நாயகர்களும் இதனை கண்டு ஆச்சரியப்பட்டனர். அதற்கான காரணத்தை சித்தரிடமே கேட்டு அறிய எண்ணி அவரின் குடிசைக்கு வந்தனர். நவகிரக நாயகர்களையும் சித்தர் அன்புடன் வரவேற்று தக்கபடி உபசரித்து கேழ்வரகு கஞ்சி கொடுத்து விருந்து வைத்தார். விருந்துண்ட நவகிரக நாயகர்களும் உண்ட மயக்கத்தினால் அவர் குடிசையிலேயே தூங்கி போயினர். உலக ஜீவராசிகளின் மீது கருணை மிக்க இடைக்காட்டு சித்தர் தமது மனதுள் ஒரு கணக்கை போட்டு நவகிரகங்களை எந்த ஒழுங்கில் மாற்றி அமைத்தால் மழை வந்து பஞ்சம் தீரும் என சிந்தித்து அதன்படி தூங்கிக் கொண்டிருந்த நவகிரக நாயகர்களை மாற்றி கிடத்திவிட்டார். உடனே பெருமழை பெய்து பஞ்சமும் நீங்கிவிட்டது. நவகிரக நாயகர்களும் சித்தரின் புத்திசாலித்தனத்தை கண்டு வாழ்த்தி விடை பெற்றனர். சித்தர்களால் கோள்களையே ஆட்டி படைக்க முடியும், மாற்றி அமைக்கவும் முடியும் என்பதற்கு இந்த கதை ஓர் எடுத்துக்காட்டாகும். தற்காலத்தில் இத்தகைய வல்லமை எவருக்கு இல்லாவிடினும் நவகிரகங்களால் ஏற்படும் பாதிப்புகளை கண்டறிந்து அவற்றுக்கு சாந்தி பிரயாச்சித்தம் செய்வதன் மூலம் நிவாரணம் காண முயற்சிக்கலாம். ஓகே மக்களே, மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.